முழு மல்லி ஒரு 1½ ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை கிராம்பு ஏலக்காய், பட்டை 3 துண்டு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம். இது பிரியாணி இலை. இது 2 இலைய பிச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடு வந்துருச்சுமா. இந்த பொருட்களை சேர்த்துக்கலாம். அப்படியே தீய விடாமல் கருவ விடாமல் நல்லா வறுத்துக்கலாம். அப்படியே பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்துட்டு இதை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக வருங்க. நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சாச்சு. இது 1½ கிலோ கோழி. நான் 1 படி அரிசி போட போகிறேன். இதுக்கு மசாலா கோட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு 1½ ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன் 1½ ஸ்பூன். அதான் நம்ம வறுத்து வச்சோம்ல அந்த பவுடரை இதில் ஒரு கரண்டி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு. இது 2 எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாதி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. சட்டி இதில் 1 படி போட போகிறேன். இதில் 150 கிராமு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கி வர கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய், பட்டை ஒரு 4 துண்டு, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த முந்திரி திராட்சையை வதக்கிறதுக்கு மறந்து போச்சு. இதிலே வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். வாசனைக்கு அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சும்மா விட்ருங்க. பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் இல்லைனாக்கா சும்மா விட்ருங்க. இருந்தால் போடுங்க. எல்லாம் தான் போட்டு செய்யணும்னு கட்டாச்சனை கிடையாது. ஏதோ நம்ம கையில் உள்ளத்தை போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாப்பாடு இதில் வைக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் அந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நிறையா இஞ்சி போட்டு பச்சை வாசனை போன உடனே
ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி. இப்போ வந்து ஒரு 2 டம்ளர் அரிசியில் செய்கிறதுனால ஒரு பெரிய தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். இதில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். மல்லிக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரை நல்லா பிதுங்கின பொடியாக ஒரு பொடி சேர்த்துக்கிறேன். புதினாவும் மல்லியும் இது. இது மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா ரொம்ப காரம் உள்ளது, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா கோழியில் வேறு பரட்டி வச்சுருக்கோம். அப்புறம் காரம் அதிகமாக போயிட்டால் சாப்பிட முடியாது. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக போதும். நெய்யை எண்ணெயை 100 கிராம் ஊற்றிருக்கேம்மா. 50 நெய் 50 எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடைசியில் கொஞ்சம் வாசனை நெய் அது மேலே துவைச்சிக்கலாம். எப்படியா இருக்கட்டும். கோழி ஊற வச்சதை இது மேலே அப்படியே வச்சிடலாம். கோழி நான் ஒரு 10 நிமிஷம் வந்துருச்சுமா. இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இது அரைப்படி டம்ளரு. இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துடலாம். அரிசி காஞ்ச அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க. நான் 3 டம்ளர் தண்ணி போடுறேம்மா. இதில் கோழி கிடக்கு. இந்த கோழி வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இதுக்கு தகுந்தாப்போல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கறி ஓரளவுக்கு வெந்துருச்சு. 10 நிமிஷம் கறி வெந்துருச்சு. இப்போ இதில் கறியை எடுத்துடலாம். இந்த கறி பொரிக்கிறதுக்கு இன்னொரு கோட்டு மசாலா கொடுக்கணும். அதனால் இதில் எடுத்து வச்சிடறேன். இந்த கறியில் உள்ள இந்த சாறு எல்லாம் அதில் வாசனை எல்லாம் அதில் இறங்கிறதுக்காகத்தான் கறி அதில் போட்டு கொதிக்க விடுறது. சிக்கனை இப்போ எல்லா கறியும் எடுத்துட்டு இந்த தண்ணியில் இந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு இந்த தோலை வாட்டி வச்சுருக்கிறேன். காஞ்ச எலுமிச்சம்பழம் இல்லை, அதனால தோலை வாட்டி வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளவர் இறங்கிறதுக்கு தான் இந்த மசாலா பவுட்ரு நம்ம வறுத்து வச்சோம்ல, அதை வந்து இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரிசி போட்டுடலாம். கொஞ்சமாக புதினா மல்லி போட்டுக்கிறேன். அரிசி 10 நிமிஷத்துக்கு முன்னே இதை ஊற வச்சுட்டேன். 4 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த கோழிக்கு மசாலா கொட்டியும் கொடுத்துடலாம். இந்த அரைச்சி வச்ச பவுட்ரை திரும்பவும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கினேன். 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எலுமிச்சம்பழ சாறு பாக்கி எடுத்து வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசனை கவுச்சி இல்லாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு
கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா காரம் உள்ள பவுட்ரு. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு அதில் இருக்கும், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சிட்றேன். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல்லில் சாதத்தை வச்சுட்டேன். இது மேலே முந்திரி திராட்சையெல்லாம் தூவி, மல்லிக்கீரை, தூவிட்டு இந்த மசாலா கொஞ்சம் தூவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். சுடு தண்ணி இதில் சூடு காட்டி வச்சுருக்கேன். சுடு தண்ணி இது மேலே வச்சிடலாம். சரிங்களா? தண்ணி நல்லா கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். அதை அது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த அடுப்பில் கறி பொரியுது. பொரிஞ்ச உடனே இப்போ புளிங்கிடுச்சுமா ஓரளவுக்கு. இப்போ பொரிச்ச கறி அதில் வச்சிடலாம். எல்லா கறியும் கோழியும் அதில் போட்டாச்சுமா, சிக்கனையா. இதில் வந்து ரெடி ஆகிடுச்சுமா. இந்த கங்குக்கு வசரம் நடுவால் கறி துண்டு வச்சு நெருப்பு உண்டாக்கி கங்கு வச்சேன். இப்போ அதை எடுத்துடலாம். அழகான சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். பொலன்னு உதிரியான பிரியாணி ரெடி. வாங்க, சுட சுட ஆவி பறக்க சாப்பிடலாம். வாங்க. நல்லா புளிங்கிடுச்சுமா. மயோனஸோட சாப்பிடலாம். வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா, மந்தி பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி தாம்மா. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.